ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பொதுவாக பெண்கள் சமையல் அறையில் பின்பற்ற வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? அதாவது ஒரு சில காரணங்களால் தான் நம்ம செய்கிற தவறுகள்னால தான் நம்ம வீட்டில் வறுமை ஏற்படுறதுக்கு காரணமாக அமையுது. அந்த மாதிரி இதில் பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது, என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல இப்போ கிச்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், சுத்தமாக இருக்கணும். நம்மளால் எந்த அளவுக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மெயினாக அந்த ஸ்டவ்வு, அந்த கவுண்டர் டாப் மட்டுமாவது சுத்தமாக வச்சு பழகுங்க. சமையல் முடிச்சோடனே நீட்டாக தொடச்சி எடுத்து வைங்க. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பொதுவாக எல்லாருமே ஃபில்டரில் தான் தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குடம் தண்ணி கூட கிச்சனில் வைக்கிறதில்ல. அப்படி நம்ம வைக்கவே கூடாது. ஒரு மண்பானையில் சின்னதாக ஒரு மண்பானை வாங்கி அதில் குடிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சு அதிலேருந்து எடுத்து குடித்து பழகி பாருங்கள். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிச்சயமாக பெருகும். அதே மாதிரி சமையல் அறையில் மிகவும் முக்கியமாக, அதாவது ஃபுல்லாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உப்பு, துவரம்பருப்பு, சர்க்கரை மற்றும் புளி. இந்த 4 ஐட்டமும் ஒரு நாளும் குறையக்கூடாது. எப்போவுமே நம்ம கிச்சனில் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? அதுலேயும் இந்த உப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக பீங்கான் இதில் தான் நம்ம என்ன செய்யணும், போட்டு வைக்க வேண்டும். அதுவும் நம்ம சமையல் நம்ம சமைக்கும்போது நமக்கு வலதுபுறம் நம்ம எடுக்கிற டிஸ்டன்ஸில் தான் இது இருக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஊறுகாய். அதாவது ஒரு சில பேர் ஊறுகாய் ஏதாவது ஒன்று தான் வாங்கி அதை அப்படியே பேக்கெட்டில் இல்லைன்னா பாட்டிலில் வச்சுருப்பாங்க. நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, அந்த ஊறுகாவை வாங்கி அதை பீங்கான் ஜாடியில் தான் போட்டு வைக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம சமையலறையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னதுன்னு சொன்னால், ஒரு பவுலில், அதாவது ஒரு கிண்ணத்தில் என்ன பண்ணணும், வெந்தயத்தை நம்ம போட்டு வச்சுருக்கணும். அந்த இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம அடிக்கடி அந்த வெந்தயத்தை நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வீட்டில் சந்தோஷமும் செல்வ வளமும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஆனால் பூஜை அறையில் வைக்கிற வெந்தயம் வேறு. அதேமாதிரி சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வெந்தயத்தை ஒரு டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு கிண்ணத்தில் போட்டு ஓப்பனாக நம்ம கண் பார்வையில் வச்சு வைக்கணும். அப்படி நம்ம வச்சுட்டு இந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் செல்வ வளம் நிச்சயம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கிச்சனில் இந்த மாதிரி இதை நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.